மீன் கடைக்கு போங்க, அந்த மீன் கடையில் போயிட்டு எந்த மீன் மேலே வந்து ஈக்கள் உட்காரலையோ அதை வாங்காதீங்க. ஈக்கள் உட்கார மீன் வாங்கக்கூடாது. ஏன்னா அதில் அந்த ஃபார்மலின் வாசம் வந்து நமக்கு தெரியாது, ஈக்கு தெரியும். அந்த ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்கலாம். ஜஸ்ட் அப்படி ஹோல்ட் பண்ணினீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து இப்படி பெண்ட் ஆகக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐஸில் இருக்குது. ஐஸ் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியும். இப்போ நம்ம கடையிலெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். ஒன்றுமே வேண்டாம், ஒன்று வாழை பிடிச்சி இப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி சென்டராக எடுத்து நீங்கள் பார்த்து அந்த ஃபிஷ் வந்து சென்டராக ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அந்த ஃபிஷ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். மூணாவது, நீங்கள் இப்படி ஃபிஷ் இருக்குன்னா அதை வந்து இந்த பிஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி பிஞ்ச் பண்ண உள்ள போச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். போகக்கூடாது, போயிட்டு அந்த ரீபவுண்ட் ஆயிக்கணும். அந்த மீன் நிற்கக்கூடாது. ஆமா, அப்போ வந்து அந்த உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் வந்து கெட்டு போச்சுன்றது நமக்கு தெரிஞ்சிடலாம். புரியுதுங்களா? இதுதான் மெயினா அந்த கில்லு வந்து ஓப்பன் பண்ணி ரெட்டா இருக்கணும். இதுலயும் அவங்க வந்து அடல்ட்ரேட் பண்றாங்க. ஒன்றும் கிடையாது, குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தடவிடுவாங்க. நீங்க அது எப்படி பார்க்கலாம்னா ஒண்ணு வேணா, அந்த கில்ல இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த இதை இப்படி எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா ரத்த மாதிரி இருக்காது, அந்த கலரு கையில ஒட்டிக்கும். குங்குமம் கலர் இருக்கு இல்லைங்களா, அது ஈஸியா ஒட்டிக்கும். அதுல நீங்க வந்து இது பேல்லாம் இருந்ததுன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க வந்து பாக்குறத விட இந்த கில்ல வந்து இப்படி கொஞ்சம் லைட்டா இப்படி பண்ணி இப்படி பாத்தீங்கன்னாவே இந்த குங்குமம். அடுத்தது வந்து மீன்களோட கண்கள் பாத்தீங்கன்னா வந்து இட் ஷுட் பி வெரி கிளியர். இது பாத்தீங்கன்னா இந்த மீன்ல பாத்தீங்கன்னா கண்ணு பாருங்க கிளியரா இருக்கு. ஸோ இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். நம்ம வந்து வாங்குறப்பவே நம்ம இந்த மாதிரி கிளீனா இருக்கான்னு ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். இதுல கலங்கி இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த மீன் வேண்டாம், பழைய மீன் தான் அர்த்தம். இதுல குட்டி குட்டி டிப்ஸ் தான் இது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கு எங்க கிட்ட. ஃபார்மலின் போட்டது வந்து நம்ம சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எங்க கிட்ட ஸ்ட்ரிப் இருக்கும். இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிப்ல வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபிஷ்ஷோட கில் எடுப்போம். கில் எடுத்துட்டு இப்படி தடவிடுவோம். இப்படி தடவிட்டு இந்த சொல்யூஷன் இருக்கு பாருங்க, இந்த சொல்யூஷனை வந்து நாங்க போட்டு பார்ப்போம். அதுதான் டெஸ்ட் நாங்க பண்ணுவோம். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரா மாறிடும். ஓகே, இன் கேஸ் ஃபார்முலா ஆட் பண்ணிருந்தா. ஆமா, கிட் வந்து கிடைக்குது, கடையில எல்லாம் கிடைக்குது. என்னென்ன சொல்யூஷன்? ஃபிஷ் டெஸ்ட் கிட்னே இது ஒரு கிட் அப்படியே இருக்கும். ஓகே, இது கடைகள்ல கிடைக்குது. கடையில இருக்கு ஃபிஷ் ஈட்டர் நிறைய. வீட்ல எல்லாம் நான் ஃபிஷ் பண்றேன் அப்படின்னம்னா வாங்கி வச்சுக்கலாம். நான் கேட்டா இன்னைக்கு இருக்க காலத்துல இது வாங்கிக்கலாம். இட்ஸ் நாட் வெரி காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சீப்பான. அது சிக்கனுக்கோ மட்டனுக்கோ அடுத்தாப்புல நிறைய சாப்பிடக்கூடியது வந்து மீன் தான். மக்களுக்கு வந்து எப்படி இந்த மீன்கள் வாங்குறது, எப்படி ஃபார்மலின் கலந்துருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். ஒரு ஃபார்மலின் கலக்குறாங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு நாளும் அப்படியே கிடக்கும். ஏன்னா இது வந்து இப்போ நிறைய முதியவர்களுக்கும் ஃபிஷ் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ப்ரோட்டீன்ஸ்க்கு பிளஸ் ஐக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? கண்டிப்பா ஃபார்மலின் சாப்பிட்டோம்னாவே உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிறு உப்பசம் வரும். ஃபிஷ் சாப்பிட்ட உடனே டயரியா போகும். நல்லா சில பேத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளட்டி டயரியாவா போகும், வாமிட்டிங் வரும். டைஜஷன் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நைட் உங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. உங்களுக்கு ஏப்பம் போட்டோம்னா அந்த ஃபிஷ் வாடை வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் 2 டைம் வரலாம், அதுக்கப்புறம் வரக்கூடாது. ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபார்மலின் சாப்பிட்றப்போ நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்களேன், இட் வில் காசஸ் த நர்வஸ் ப்ராப்ளம். நர்வ் ப்ராப்ளம் வந்து நான் கண்டிப்பாக 100% அதை வந்து கொடுத்துடும். அது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இடிமான்னு சொல்லுவோம், செரிபிரல் இடிமான்னு சொல்லுவோம். மூளைக்குள்ள போயிடுச்சுன்னா செரிபிரல் இடிமான் காசு பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் பார்வையெல்லாம் கூட சில டைம் அவங்க இழக்கக்கூடிய கோமா அண்ட் டெத்து கூட போகக்கூடிய வாய்ப்பு.